அருமையான நாட்டுக்கோழி விருந்து சாப்பிட்றதுக்கு தானுங்க இன்னைக்கு நாம அம்மணி நாட்டுக்கோழி சாருங்கிற கூரக்கடை உணவகத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம பழனி பழையதாரா ஒரு ரோட்ல மேல்கருப்பட்டி 4 ரோடு இருக்கு. அங்கிருந்து 4 மேல்கருப்பட்டி ரோட்ல வந்தீங்க அப்படின்னாலே இந்த கடையை கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே இருக்காதுங்க. ஏன்னா இவங்க வைக்கிற கொங்கு நாட்டு கோழிச்சாறு வாசமே கடைக்குள்ள உங்களை இழுத்துட்டு போயிரு. நல்ல அருமையான கூரக்கடை செட்டப்ல குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஜம்முன்னு இருக்குதுங்க. இவங்க நாட்டுக்கோழி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான்வெஜ் மீல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணுமுங்க. அதுல ஒரு அப்பளம், ஊறுகாய், நாட்டுக்கோழி வறுவல், முட்டை, நாட்டுக்கோழி குழம்புங்க, அப்புறம் கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு, ரசம், அப்புறம் பச்சை புளி ரசம், மோர், அப்புறம் நாங்கள் தனியாக சிக்கன் ஃப்ரையும் ஆர்டர் பண்ணியிருந்தா. கோழி சேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மனமாக இருந்ததுங்க. ஆத்தா கைப்பக்குவத்தில் செஞ்ச மாதிரி நல்ல டேஸ்ட்டு பிரமாதமாக பட்டையை கிளப்பியிருந்தாங்க. எல்லா ஐட்டமுமே பிரமாதமாக இருந்ததுங்க. இந்த நான்வெஜ் மீல்ஸோட விலை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 150 ரூபா தான். சாப்பாடு அன்லிமிட்டடாக வாங்கிக்கலாமுங்க. இவங்க சமையலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செக்கு எண்ணெய் தான் உபயோகப்படுத்துகிறாங்க. சொந்தமாகவே மசாலா தயாரிக்கிறாங்க. கொங்கு நாட்டு முறையில் தான் சமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோடதில் ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க, மேய்ச்சல் கோழிங்க. அதை வந்து எப்படி இவங்க செய்கிறாங்கன்னா சுடுதண்ணியில் போட்டு பொங்க எடுக்காம தீயில வாட்டி பொங்க பூசிக்கு நல்லா மஞ்சள் தேய்ச்சி அதுக்கப்புறம் தான் கறி வெட்டுறாங்க. அதனால நல்லா ருசியும் மனமா இருக்குங்க கோழிக்கறி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட சொந்தமாக தயாரிச்ச நார்த்தங்க ஊறுகாயும் கிடைக்குதுங்க. குடும்பத்தோட போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையான கடைங்க. ஏதாவது ஆர்டர் பண்ணோம்னா இவங்க நம்பர் ஸ்கிரீன்லயே இருக்குதுங்க.